ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கராஜோட மேக்கோவர். ஸோ நாங்கள் இந்த கராஜை ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங் வந்து கான்க்ரீட் ஃப்ளோரிங் இருந்துச்சு. அதை நாங்கள் வந்து பாலியூரியா கோட்டிங்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ளோரில் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கராஜில் இருக்க எல்லா திங்ஸும் கிளியர் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக எந்த திங்ஸும் இல்லாமல் க்ளீன் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து கராஜ் ஃப்ளோரை பவர் வாஷ் வச்சு நாங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் வெரி நீட். ஸோ எனி ரெசிடியூ ஆஃப் பெயிண்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த பவர் வாஷ் வச்சு நாங்கள் பண்ணி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கராஜை வந்து ப்ரெப் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஆசிட் இச்சிங் மெத்தட்னு சொல்லிவிட்டு இந்த கிட் வாங்கின இடத்துலையே அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஆசிட் இச்சிங் மெத்தட் வச்சு நாங்கள் ஃபுல்லாக ஒரு பம்ப் பாட்டிலில் ஸ்ப்ரே ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸோ இது எதுக்குன்னா, நாங்கள் அந்த பாலியூரியா கோட்டிங் வந்து அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இது பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து இட் வில் சிட் வெல் ஆன் த கராஜ் ஃப்ளோர். ஸோ அதுக்கு ப்ரெப் ஒர்க்காக இந்த மெத்தட் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அது ஒரு ஸ்ப்ரே மாதிரி நாசில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபுல்லாக கராஜ் ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷூ அண்ட் க்ளவுஸ் மாதிரி போட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த பாலியூரியா வந்து இட்ஸ் எக்ஸலண்ட் ஆப்ஷன் ஃபார் ரெசிடென்ஷியல் கராஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் மோர் டியூரபிள் அண்ட் யூவி ப்ரொடெக்டட் அண்ட் இது 2 coat சிஸ்டம் rather than epoxy which is a single coat. இது வந்து 2 coat system and it takes a long time to set. So it's more durable and it takes like 5 to 10 years for reapplying of the coat. ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். ஸோ ஹெவி டிராஃபிக் ஏரியாவில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு நீங்கள் எந்த இதுவுமே பண்ண வேணாம். ஸோ இட்ஸ் மோர் ஈஸி. அதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த பாலியூரியா செலக்ட் பண்ணோம் rather than epoxy coating. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அந்த ஆசிட் எச்சிங்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதும் நெக்ஸ்ட் இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே அந்த கராஜ் ஃப்ளோர் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ஆக்சுவல் ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு சூட் ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. பிகாஸ் த ஸ்மெல் ஆஃப் அந்த லிக்விட் வந்து இட்ஸ் வில் பி ஸோ ஸ்ட்ராங் அண்ட் உங்களுக்கு வந்து அந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆனால் ஆகும். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் ட்ரை இட்ஸ் ஓகே, பட் பிஃபோர் தேட் வென் அப்ளையிங் ப்ளீஸ் வேர் எ ப்ராப்பர் சூட் அண்ட் மாஸ்க். ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் எஸ்பெஷலி வாங்கணும். ஏன்னா நார்மல் மாஸ்க் வாங்கக்கூடாது, இட்ஸ் நாட் எஃபெக்டிவ். ப்ராப்பர் ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ வாட் we did வந்து இந்த மாதிரி 2 மிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கிளியர் கோட் தென் கலர் கோட். ஸோ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் கலர் லைக் பிளாக், கிரே, எல்லோ, ப்ரான்ஸ், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஹாவ் வேர் திக் க்ளவுஸ். பிகாஸ் இது வந்து கையில் பட்டுச்சுன்னா அந்த பெயிண்ட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பை மிஸ்டேக் எங்கள் க்ளவுஸ் கொஞ்சம் டேர் ஆனதுனால கையில் ஆயிடுச்சு அண்ட் இட் ஆல்மோஸ்ட் டுக் 1.5 weeks ஃபார் த பெயிண்ட் டு கோ ஆஃப். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அது மிக்ஸ் பண்ணதும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த கராஜில் இந்த லிக்விட் இந்த பக்கெட்லேருந்து ஒரு ஜிக்ஸாக் மெத்தடில் நாங்கள் போர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ரேண்டமாக ஜஸ்ட்டு போர் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்ட் ரோலிங் இதை வச்சு பெயிண்ட் ரோலர் வச்சு நாங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி ரோலர் ப்ரஷ் வச்சு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்ததும் உடனே வந்து ஐ திங்க் we need 2 adults to do this. ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும், another person can spread the flakes. ஸோ அந்த ஃப்ளேக்ஸ் தான் மேலே இருக்கிற அந்த டிசைன் மாதிரியே வரும். ஸோ அந்த ஃப்ளேக்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எக்ஷெல்ஸ், ப்ரோக்கன் எக்ஷெல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ரேண்டமாக ஜஸ்ட் அப்படியே தூவி விடுங்க, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி பெயிண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து அந்த ஃப்ளேக்ஸ் வந்து த்ரோ பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ காய இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது இட் வில் பி லுக் மோர் பியூட்டிஃபுல். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான், பட் we need at least 2 people. Make sure the kids are not in this area because the smell is so strong.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோட் நாங்கள் பேஸ் கோட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேக்ஸ் தூவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனல் கிளியர் கோட்டுன்றாங்க. அது வந்து ஒரு கேப் விட்டுட்டு ஒரு 6 to 7 hours கேப் விட்டுட்டு அந்த பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணுங்க, கிளியர் கோட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் தென் இட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 to 10 days ட்ரை பண்ண விடுங்க. இஃப் இட்ஸ் வின்டர் டைமில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hours கராஜ் ஓப்பன் பண்ணி வைங்க, பிகாஸ் த ஸ்மெல் இஸ் ஸோ ஸ்ட்ராங். சம்மர்னால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும், பிகாஸ் மோர் சன்லைட் இட் டேக்ஸ் ஈஸியர் டு ட்ரை. ஸோ வின்டரில் இது ஒரு பிரச்சனை இருக்குது, பட் இட்ஸ் மோர் ஓகே தான், ரொம்ப பெரிய டஃப்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் ஈஸி. இந்த பாலியூரியா மெத்தட் வந்து இட்ஸ் மோர் ஈஸி ஃபார் ஆல் த DIYers. ஸோ நோ நீட் டு ஹையர் பீப்புள் அண்ட் டூ இட். அது வந்து அஃபோர்டபுளாக இருக்குமான்னு கூட தெரியாது, பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். பட் நாங்களே பண்ணனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் வெரி நீட். அண்ட் த ஹோல் செட், இந்த பாலியூரியா செட் வந்து இட் ஆல்மோஸ்ட் லைக் $800 to $1,000 ஆச்சு. I will share the link in the comment section and in the description. So if any questions, please do ask. Don't hesitate to comment on this. So yeah, it's almost done. We applied the final coating and this is the final thing, and you can walk. Konjam vandu sticky ah irunduchu, so until it dries completely, make sure you don't step on it. So the flakes ellame vandu romba paaka alaga irunduchu and it was very neat and it's water resistant. So நீங்கள் தண்ணி ஊற்றினா கூட ஒரு மேலே பபிள் மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ ஈஸி க்ளீனிங், ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ, and thank you for watching.